யார் கொடுத்தா? அன்னைக்கு வாட்டு சட்டமா உன்னை பார்க்க வந்தானே ஒரு ஆளு, அவன் ஏற்பாடுதான் இருக்கும். டேங்க தரேன். இருக்கு சார். இப்பெல்லாம் டேங்கில் தான் ட்ரக்ஸை கடத்துறீங்க. சரி போ, ஓப்பன் பண்ணியா. நிறுத்தியா? வணக்கம். ஐயோ சாமி, பெட்டி தரடா. ஐயா வியாபார நேரம் விட்டுருங்க. பொட்டியில ஐஸ்கிரீம் தவிர வேற எதுவும் கிடையாதுங்க. சார் நம்மாலு என்னையா ராயா, நீ எங்க இங்க? சார், உங்க போலீஸ் ஐஸ் வைக்க கூட விட மாட்டேங்கிறாங்க சார். யோ என்னையா? ஏன் சார், இவனை முதல்லயே உங்களுக்கு தெரியுமா? தெரியுமியா சார். 1 கோடி ரூபாய் ட்ரக்ஸ கடத்துறது கண்டிப்பா இவனா தான் சார் இருக்கும். அந்த ரேஞ்ச் எல்லாம் கிடையாதுயா. ஏதோ 100-200 சாராயம் வைப்பான். ராயா நீ கிளம்பு. வர்றேன். இல்ல சார், இவனை கண்டிப்பா செக்அப் பண்ணி தான் சார் அனுப்பணும். சரி, உன் கடமை ஒண்ணு வச்சு நான் கட்டுப்படுத்த விரும்பல, பண்ணிக்க. அவர் என்ன சோதனை போடுறது? எனக்கு தன்மானம் இருக்குது, நானே திறந்து காட்டுறேன். போறவாவு சந்தேகம் தீர்ந்தா சரி. இந்தாங்க. எனக்கு உன் மேல சந்தேகம் கிடையாது. புடிங்க, சாப்பிடுங்க. சார், என்னையா இந்த கப்பைசையும் செக்அப் பண்ணி. ராயா, இந்த ஆளு ப்ரமோஷன் திருப்பில ஏதாவது பண்றான். நீ கிளம்பு. யோ ஓபன் பண்ணியா. நீ கிளம்பு ராயா, உன் தொழில் அமோகமா நடக்கட்டும். நீ கிளம்பு. உங்க ஆதரவு இருக்கும்போது எங்க தொழில் அமோகமா தானே நடக்கும். ஐஸ் ஐஸ். South control alert, south control alert, south control alert. கொண்டயா. All petrol alert. ஐஸ்கிரீம் மில்ல தான் ட்ரக்ஸ் கடத்தறதா நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சஸ்பெக்டட் வெஹிக்கிள்ஸ் எதுவா இருந்தாலும் டீடைன் பண்ணுங்க. ஐஸ் ஐஸ். சாக்கோபார், வெண்ணிலா, மேங்கோ, பிஸ்தா, ராஸ்பெர்ரி. ஐஸ் ஐஸ். அம்பிட்டு பணத்தையும் அடிச்சு போயிட்டானே பாவி சண்டால. ஹலோ 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 ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. என்னடா அந்த ஊர்ல போறேன் ஊரா வேகமா போறான், ஆனா எங்க போறானே தெரியலையே. ஐயோ இவனா. டேய் 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 காத்து. ஏய் கருப்பு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கற? நீங்க பண்ற வேலைக்கு இன்னும் எந்தெந்த ஊர்ல தெரிய போறேன்னு தெரியலடா. இந்த பக்கம் தான் போயிருப்பான். அடே நீயாச்சு நம்ம ஊர்ல ஒரு 10,000க்காக சின்ன பிட்ட போட்டு ஏமாத்துன. ஆனா இன்னொருத்தன் ஏண்ட இருக்க 2 லட்சத்தை 2 கோடி ஆக்கிரன்னு சமத்தா இங்க கூட்டி வந்து சமத்தி ஏமாத்திட்டு போயிட்டாடா. அது என்னடா நம்ம ஊர்ல இருக்க பூரா என்னையே குறி வச்சு ஜோலியா படிக்கிறீங்க. சரி நான் கிளம்புறேன், எனக்கு அவசரம். எனக்கு அதை விட வேலை இருக்கு. மரியாதையா எனக்கு பதில் சொல்லிட்டு போனீங்க. என்ன பதில் சொல்லணும்? என்கிட்ட வாங்கின 10,000 பைசல் பண்ணுவோம்ல. என்னையா நிலம புரியாம பேசிட்டு இருக்க? ஏன் நிலம தெரியாம நீ பேசாத. இத பத்தி தெரியும்ல உனக்கு? அதுக்கெல்லாம் இப்ப நான் பயப்பட மாதிரி இல்ல. என்ன ஏமாத்துற குரூப்ல சிக்கின ஒரே ஆள் நீதான். இப்ப நான் உன்னை விடுற மாதிரி இல்ல. மரியாதையா 10,000 கொடு. இல்ல உன்னை இல்லன்னா வண்டி கொடு. என்னது வண்டியா? வண்டிக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா உனக்கு? என்ன இருக்கு? ஐஸ் தான இருக்கு. வேற ஐஸ் தான். ஐயோ கருப்பு, என்ன கருப்பு? கொடு இல்ல வண்டியை கொடு. சரி இந்தா வண்டியை வச்சுக்க. பத்ரம், உன் பணத்தை கொடுத்துட்டு நான் வண்டியை எடுத்துக்கிறேன். அது அப்படி ஓரமா வண்டியோட நில்லு. நிக்கிறேன். கருப்பு ஐஸ வித்துறாத கருப்பு. லேட் ஆகனா வித்துறேன். சீக்கிரம் பாரு. ஓடி ஓடியா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். வரலன்னா வந்த வளைக்கு வித்துற வேண்டியது. சார், 1 கோடி ரூபாய் ட்ரக்ஸ கடத்திட்டு வந்து ஐஸ் வண்டி இதுதான் சார். வண்டி இவங்கிட்ட விட்டு அவன் ஓடிட்டான் சார். அவனை பிடிச்சாதான் எல்லா உண்மையும் தெரியும். வேண்டாம் வேண்டாம், மத்த போலீஸ் வச்சு அவனை பிடிக்கலாம். இவனை வச்சுதான் மொத்த கும்பலையும் பிடிக்கணும். சார் நீங்க தான் சார். ஃபாலோ பண்ணு. எஸ் சார். இந்த வர்றேன்னு சொல்லிட்டு போனவே இன்னும் வரலையே. ரைட், பூரா சரக்கையை வித்துட்டு கிளம்பிட வேண்டியதான். தெரியுமா என்ன போலீஸ் பார்த்து ஐ ஒய்யுங்க இஸ்ங்கிறதுக்குள்ள நீங்க டஸ்ட் வந்துட்டீங்க சார். அதுக்காண்டி நான் உங்களை கேள்வி பண்ணி நடத்துமா? என்ன சார் நீங்க? சரி, இந்த வண்டி ஓனர் யாரு? வண்டி ஓனரு காத்தா நான் தான் சார். வண்டியை உங்ககிட்ட தந்து போன அவன் யாரு? அவனை பாத்துட்டீங்களா? அவன் லேபர் சார். சென்னை சிட்டில உனக்கு எத்தனை வண்டி ஓடுது? எத்தனை வண்டி ஓடும்? அநேகமா இது ஒண்ணுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னடா டவுட்? இல்ல சார், இது ஒண்ணுதான் ஓடுது. இன்னும் டெவலப் பண்ணி நிறைய வண்டி வாங்கலாம் இருக்கேன் சார். உன் பேர் என்ன? என் பேரு கரும்சாமி சார். சாட்டா கூப்பிட்டா கரும் சார். இன்னும் சாட்டா கூப்பிட்டா? இன்னும் சாட்டா கூப்பிட்டா கா சார். இன்னும் சாட்டா கூப்பிட்டா? இன்னும் சாட்டா கூப்பிட்டா ஒண்ணுமே இல்ல. ஏன் சார் பூரா பேரும் கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிறீங்க சார்? இங்க பாருங்க, ஐஸ்கிரீம் வேணும்னா கேளுங்க, ஆளு கொண்டு வாங்கி அப்பிட்டு போங்க. அதுக்காண்டி தேவையில்லாம இதுக்கெல்லாம் போய் ரவுண்ட் அப் பண்ணாங்க சார். அசிங்கமா இருக்கு. அசிங்கமா இருக்கா? சரி, ஒரிஜினல் சரக்கா? ஒரிஜினல் சரக்கா சார்? யார பார்த்து என்ன வார்த்தை கேக்குறீங்க சார்? பரம்பரை ஐஸ் விக்கிறவங்க பார்த்து என்ன கேள்வி கேக்குறீங்க? ஏன் ஐஸ் சாப்பிட்டு பார்த்து பேசுங்க சார். ஏதாவது சாப்பிட்டு பாருங்க சார். சாப்பிட்டு தேடி வேலை பாத்தீங்க சார். ஒரு வியாபாரியை பார்த்து அப்படின்னா பொசுக்குன்னு வார்த்தை விடாங்க சார். கஷ்டமா இருக்கா இல்லையா? என்ன ஐஸ் சாப்பிட்டு காலுங்க எல்லாம் கதகளி ஆடுது.
எல்லா போலீஸும் பொத்து பொத்து வந்துருச்சு. ஏன் கருப்பு ஏன் கருப்பு இருப்பா. அட உன் ஐஸ் பூரா சாப்பிட்டு விட்டு போலீஸ் பூரா மயங்கி விழுந்துருச்சுப்பா. என்ன பாரு பயந்துருவேன். முதல்ல இந்த இடத்த காலி பண்ணு. இடத்த காலி பண்ணு. இந்த கைய தொட. ஏன் கருப்பு கைய வாயில வச்சிராத. வண்டியை தள்ளு. உலகல பண்ணிட்டனா தள்ளியா? ஐயோ கருப்பு, உண்மையிலேயே என் கருப்புச்சாமி நீதாயா. என்னை எப்படி காப்பாத்திருக்க தெரியுமா? காப்பாத்திருக்கனா? சொன்னா உனக்கு புரியாது, விட்டுரு. சரி விட்டுறேன். என்கிட்ட வாங்கின படத்தை வட்டி மூலமா குடும்பம் இரு தாரேன். ஆனா இந்த வட்டி குடுற வேலையை இன்னையோட விட்டுறணும். இனிமேல் எங்கிட்ட வருது அதான் பூராட்டி விட்டாச்சே. அந்த தொழிலுக்கு ஒத்து வராது. ஓ அப்படியா? ஏன்னா உனக்கு பிஞ்சு மூஞ்சி பஞ்சு பாடி. என்னையா அன்னைக்கு பிஞ்சு முஞ்சினா நீங்க எஸ்டா ஒண்ணு போட்டு பிதிய கிளப்புற. அப்ப என்ன ஏமாலினே கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? ஏமாலியா நீயா? எந்த மாதிரி தில்லான வேலைய பாத்துருக்கிற கில்லியா நீ? இல்லையா கருப்பு, உன் பேஸ் கட்டுக்கு எந்த வேலை செட் ஆகுதோ அந்த வேலையை செய். அதெல்லாம் நான் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? அதெல்லாம் நீயே கண்டுபிடிச்சுக்கணும். இந்த 10,000 கொடுத்ததுக்கு 50,000 திருப்பி தரேன். 50,000? ஹாய் பொம்மை. இத பாரியா, ஒரு குழந்தை உன்னை பார்த்து பொம்மைன்னு சொல்லுது. யோ, நீ குழந்தைங்களுக்கு பிடிச்ச பீசியா? அப்படியா? குழந்தை வாக்கு பழிக்கும். இத வச்சு பொம்மை வியாபாரம் பண்ணு. வருஷமா கட்டி பிடிக்கிற போல தோணுதியா? முட்டுது. இவன் போலீஸே டபாய்ச்சிட்டான். சரியான ஆளாகிறான் தலைவா. இனிமே எத்தனை கோடி ரூபா சரக்குனாலும் உன்னை நம்பி கொடுக்கலாம். ஆமா, அந்த மாலதிய எதுக்கு ஜெயில போய் பார்த்த? அவ என் எதிரிங்க. அவளை கொன்னு போடணும் தான் சென்னைக்கே வந்தேன். அவ ஜெயில இருக்கிறா. என்னைக்கா இருந்தாலும் வெளியே வருவாள்ல. அவ சாவு என் கையால தான். ஓஹோ. வணக்கம் தலைவா, வர சொன்னீங்களாமே. நீ எல்லாம் சுண்டகஞ்சி விக்கிறதுக்கு தான் லாய்க்கு. ஒரு மூட்டை பூச்சி அப்பவே நசுக்காம இப்ப பாரு மண்டைக்குள்ள போய் குறையுது. அந்த மாலதி கிட்ட ஏதோ எவிடன்ஸ் இருக்கா, அத கோர்ட்ல சொல்ல போறாளாம். இன்ஃபார்ம் வந்திருக்கு. என்ன பண்றீங்க? அவ உயிரோட இருந்தாதானே உள்ள வச்சு முடிச்சேன். அவ என்ன ஆதாரம் வச்சிருக்கா? இத்தனை நாள் கமுக்கமா இருந்துட்டு திடீர்னு எப்படி இவ்வளவு தைரியமா பேசுறவ? அவ பின்னாடி யாரு இருக்கான்னு தெரிஞ்சுட்டு அப்புறமா முடிச்சிடலாம். கேட்ச் பேபி, நீ அடுத்த மேட்டர் சொல்லு. இந்த வாரத்துல மட்டும் 4 இடத்துல நம்ம சரக்கு போலீஸ்ல மாட்டிக்கிச்சு. எப்படின்னு தெரியல. சமீப காலமா கோடிக்கணக்கான சரக்கு ஏர்போர்ட்ல மாட்டுது. நமக்குள்ளேயே எவனோ ஒரு இன்ஃபார்மர் இருக்கான். அந்த ஓட்டையை அடைக்கணும். புதுசா ஒருத்தனை சேர்த்திருக்கல, அவனை வர சொல்லு. சும்மா குழு குழு குழுன்னு வெயிலுக்கு பிரமாதமா இருக்குது. கும்பிடுறேனுங்கோ. நீ பக்காவா பிளான் போட்டு எல்லாத்தையும் பண்றதா சொன்ன. ஓகே ஓகே, செய்வ. என் கூட வா, உனக்கு ஒண்ணு காட்டுறேன். காட்டி கொடுக்குறியா? எல்லா விஷயமும் சர்வேலன்ஸ் கேமரா மூலமா என் கம்ப்யூட்டருக்கு வந்துடும். நான் வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கேன். ராயா, என்கிட்ட இருந்தா எனக்கு விசுவாசமா இருக்கணும். ஒழுங்கா போடுறா. பசங்க விளையாடிட்டு இருக்க குறுக்கால வர மாடே மாடே. பாலா போடுறா. பந்த கொண்டு வந்து எதுக்குள்ள விடுற? என்ன விளையாட்டு? என்னடா விளையாட்டு? என்ன விளையாட்டு? நான் பந்தேறி போது நீ என்னத்துக்கு கொட்டாய் விட்ட? எது? பின்ன என்ன பட்ட பக்கல வாய பால் கொல்லிர வந்தினா பந்து உள்ள போவோம். வேற எங்க போவோம்? டேய், என்ன என்ன ரொம்ப திமிரா பேசுற? டேய், இதோட போய்டினா உனக்கு நல்லது. இல்லைனா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? அப்பால ஓயிஸ்டா. என்னடா ஓயிஸ்டா? என்ன ஓயிஸ்டா? மூக்க பிச்சு புடிவே ராஸ்கல். முளச்சி எலவடல பேச்சு. என்னண்டே வா? பாப்பா என்ன வெயிலு கோடை எடுத்துக்கன்னு சொன்னீங்க. என்னம்மா ஏன் கத்துறீங்க? ஏன் அடிக்கிறீங்க? ஏன் அடிக்கிறீங்க? உனக்கு என்ன திமிரு இருந்தா அட்டி டைம்ல 2 பேர் பின்னாடி தட்டுவேன். நான் தட்டனா?
என்ன உங்களுக்கு வேற ஆள் கிடைக்கலையா முகல எகிரிடும் ஜாக்கிரதை அலையறானுங்க நான் எப்ப தட்டினேன் இவனுங்கள டேய் இது ஓ வேலை தானா ஆமா எப்படி நம்ம ஸ்பாட் பனிஷ்மென்ட் ஸ்பாட் பனிஷ்மெண்டா என்னடா இப்போ அடங்க இதுக்கு அப்புறமும் கைய நீட்ன என்னடா செய்வ டேய் என்ன செய்வ பாரு வந்து குத்த ஐயே தாடா இது மாதிரி ஐட்டம் நிறைய இருக்கு தாங்க மாட்டேன் டேய் என்னடா அப்பத இருந்து மறந்துக்கிட்டு என்னடா செய்வ இந்த கல்ல கேட்ச் பண்ண கேட்ச் பண்ணியாச்சே இப்ப பாரு என்னடா என்ன பண்ணா டேய் ஏய் யாரா கண்ணாடி உடைச்சது எது டிஎஸ்பி வீட்லயே கல் எடுத்து அடிக்கிறியா சத்தியம் பண்ணால சார் கான்ஸ்டபிள் அவனை என்கவுண்டர் பண்ணியா எது என்கவுண்டரா உன்னை அப்புறமா வச்சிக்கிறடா இருடா டேட் ஹவுஸ்ல போடா சுற்ற போறாங்க ஐயா சத்தியம் பண்ணாலங்க ஐயா எரியாத கல்லுக்கு என்கவுண்டரா பயமுள்ள இந்த வயசுல எவ்வளவு பயிற்சி எடுத்து அனுப்பி விடுதியா நான் என்ன பண்ணுவேன் அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது